அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தோம். அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி பிபல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கருத்தொன்றை சொல்லி இருப்பார். அது பாத்தீங்கன்னு சொன்னா முன்னர் கால வரலாற்றோட பார்க்கையில ஒன்றுக்கொன்று முரணான விடயமாக இருக்கின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டுல இவர்கள், அதாவது இப்ப தேசிய மக்கள் சக்தியினராக இருக்கக்கூடிய மக்களை விடுதலை முன்னணியினர் 1977ஆம் ஆண்டு காலப்பகுதியில இவர்கள் தங்களுடைய அரசுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டங்கள் செய்து சிறையில இருக்கைகளை இவர்களை ஜெயவர்தனா அவர்கள் 18,000 பேருக்கு மேற்பட்டவர்களை விடுதலை செய்திருக்கின்றார். ஆக அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் பயங்கரவாதம் சொல்லி முத்திரை குத்தி இவர்கள் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு தூரம் ஒன்றுக்கொன்று முரணான விடயமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எல்லா விடயங்களையுமே இந்த காணொலியில பார்க்க போறோம். நேரடியாவே காணொலிக்குள்ள போவோம். நீங்க இப்ப வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்கனால அல்லது இப்பதான் முதல்ல வாரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. அந்த வகையில அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி நேற்றைய தினம் பிபல் ரத்நாயக் அவர் சொல்லி இருக்கின்றார். அவர் குறிப்பிட்ட விடயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப சிறையில இருக்கிற அரசியல் கைதிகள் எல்லாருமே சாதாரணமான சந்தேக நபர்கள் இல்லை என்று சொல்லியும் அவர்கள் நீதிமன்றத்தினால குற்றவாளிகள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவர்கள் சொல்லியும் அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட குற்றங்கள் பெரிய அளவிலான குற்றங்கள். ஆகவே இந்த முன்னைய ஜனாதிபதிகள் அல்லது முன்னைய அரசு வழங்கின மாதிரியான பொது மன்னிப்புகளை தங்களுடைய அரசாங்கம் வழங்காது என்று சொல்லியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில் உடனடியாக தீர்மானம் எடுக்க முடியாது என்று சொல்லியுமே பிபல் ரத்நாயக் அவர் அனுர அரசு சார்பில் சொல்லி இருப்பார். இது தமிழ் மக்களுக்கு ஒரு துன்பியலான செய்தியாகவும் அல்லது மன வருத்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகவுமே இருக்குது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆனந்த சுதாகர் உட்பட நிறைய அரசியல் கைதிகள் தங்களுடைய பிள்ளைகளை பிரிந்து அம்மாக்கள் கணவன்மாரை பிரிந்து பெற்ற பிள்ளைகளை பிரிந்து தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்கைகளை இவர் சொன்ன விடயம் தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தான் சொல்ல வேணும். இப்படி இருக்கையில இவங்க அதாவது இந்த மக்கள் சக்தியினர், அதாவது தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல இதை பற்றி குறிப்பிடல. ஆனால் தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரங்கள்ல இந்த மேடைகள் ஆதர வைத்த நிகழ்வுகள்ல சொல்லி இருக்கணும், இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான சரியான வகையில அது முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அது சரியான வகையில தீர்த்து வைக்கப்படும் என்று சொல்லி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை இந்த அரசு கொடுத்திருக்குது. ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு நிலைப்பாட்டையுமே இவர்கள் செய்யவில்லை என்றதை தாண்டி அதற்கு எதிரான கருத்துக்களை தான் இப்ப வெளியிட்டு இருக்கிறோம். இதுக்கு முதல் நாங்கள் ஒரு வரலாறு சம்பவத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, 1977ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஜெயவர்தனா தேர்தல் பிரச்சாரங்களை செய்கிறார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரைக்குல தான் 18 உங்களுடைய சிறை கைதிகளை, அதாவது ஜேவிபியினர், அதாவது இப்ப தேசிய மக்கள் சக்தியினரா இருக்கணும், ஆனா ஆரம்ப காலத்துல மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கிறவர்கள் இவர்கள் தங்களுடைய அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராட்டங்களை செய்தவினம். அதன் அடிப்படையில கைது செய்யப்பட்டு நிறைய பேர் சிறையில அடைக்கப்படுகிறார்கள். அவர்களை தான் விடுதலை செய்வதாக ஜெயவர்தனா தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லுறார். அவர் அப்பைகளை சொன்னது தேர்தலுடைய வாக்குகளை பெறுவதற்காக சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் அவர் பதவி அமைத்த பின்னர் 18,000க்கு மேற்பட்ட சிறை கைதிகளை விடுதலை செய்கின்றார். நிறைய பேருக்கு புனர்வாழ்வளித்து விடுதலை செய்கின்றார். அதுல முக்கியமான ஒருவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தி, அதாவது மக்கள் விடுதலையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோகண விஜயவீர என்பவருமே விடுதலை செய்யப்படுகின்றார். ஆக இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது முன்னாள் அரசு செய்த விடயங்கள் பிழை என்று சொல்லி சொன்னால், உங்களை விடுதலை செய்தது, அதாவது மக்கள் விடுதலை முன்னணியிலாகிய உங்களை விடுதலை செய்ததுமே தவறான ஒரு விடயமா இங்க. அதாவது இப்ப அந்த ஜேவிபியினருடைய போராட்டமும் தமிழ் மக்களுடைய போராட்டமே வேறுபடாது, ரெண்டையுமே ஒப்பிட முடியாது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே இனத்துக்குள்ள தங்களை, அதாவது அந்த அரசு தங்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக இவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட்டம் செய்கிறார்கள். அப்படி தங்களுடைய போராட்டம் செய்தவர்களை இந்த அரசாங்கம் பயங்கரவாதம் என்று சொல்லி முத்திரை குத்தி வச்சிருக்கார்கள். இதை விட தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சியம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, கொழும்பு பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஒயங்கோடு என்பவருமே அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு இந்த ஜெயவர்தனால விடுதலை செய்யப்படுகின்ற ஒருவர். ஆக அவர்கள் விடுதலை செய்த நிறைய பேர் இன்றைக்கு பொது மன்னிப்பு வழங்கின நிறைய பேர் இன்றைக்கு வெளியில நடமாடி கொண்டிருக்கிறாங்க. தமிழர்கள் அல்லது தமிழ் அரசியல் கைதிகள் தான் பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் சொல்லி அவர்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி அவர்கள் மீது பயங்கரவாதிகள் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சிறையில அடைத்து வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரோகண விஜயவீர அவர்கள் சிறையில இருந்து வெளிவந்த சில காலங்கள்ல திருநாவுக்கரசு அவர்களை சந்திக்க ஒரு ஏற்பாடு செய்கிறார். இவர் யார்
யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த திருநாவுக்கரசு என்பவர் வந்து தமிழ் மக்களால் வந்து மறந்து விடவே முடியாது அரசியல் துறையினுடைய ஆசானாக இருக்கக்கூடியவர். இவரை சந்திக்கிறதுக்காக வந்து ஒரு ஏற்பாடு ஒன்று நடக்குது. வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்து இந்த பொன்சேகா என்பவரால் வந்து இந்த சந்திப்பை வந்து ஏற்பாடு செய்யப்படி கேட்குது. அப்ப பொன்சேகா அவர்கள் வந்து இவங்கள்ட்ட திருநாவுக்கரசிட்ட வந்து கேட்கிறார், இப்படி உங்களை வந்து ரோகண விஜய வீரர் சந்திக்க இருக்கிறார், அது தொடர்பான நிலைப்பாடு என்னன்னு சொல்லி திருநாவுக்கரசு அவரிடம் கேட்க திருநாவுக்கரசர் சொல்லுகிறார்கள், நான் சந்திக்க ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை, தான் சந்திப்பதில் வந்து உடன்படுறேன், ஆனால் இந்த சுய நிர்ணயம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது தொடர்பாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த சந்திப்புல வந்து பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி அவர் சொல்ல, அதற்கு பிறகு அது தொடர்பான ஒரு அந்த சந்திப்பு தொடர்பான எந்த ஒரு கதையும் இல்லை என்று சொல்லியும் அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை என்று சொல்லியுமே வந்து திருநாவுக்கரசு அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார். இப்படி இருக்கையில அன்றைக்கு மாலையை வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களையும் வந்து சந்திக்க வேண்டிய நிலை திருநாவுக்கரசு அவர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ நடந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதாவது இப்படி வந்து ரோகண விஜய வீரா அவர்களை வந்து சந்திப்பதற்காக பொன்சேகா அவர்கள் வந்து கேட்டிருந்தார் என்று சொல்லியும், நான் இந்த சுய நிர்ணயம் பற்றி கதைத்திருந்தேன், ஆனால் அதற்கு பிறகு வந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை, அந்த சந்தர்ப்பம் அந்த சந்திப்புமே இடம்பெறவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கார். தலைவர் அவர்கள் கேட்டிருக்கின்றார் என்னன்னு சொல்லி கேட்க, அது தொடர்பாகத்தான் சொல்லி அவர் வந்து அந்த சந்திப்பு தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் தனக்கு வழங்கவில்லை என்று சொல்லி திருநாவுக்கரசு அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார். அதுக்கு தலைவர் ஒரு நாசுக்கான ஒரு விடயம் ஒன்றை மிகவும் காத்திரமாக சொல்லி இருந்தார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மழைக்கார் இருட்டானாலும் மந்தி கொப்பிழக்க பாயாது என்று சொல்லி இருக்கின்றார். என்னென்னா மழைக்கார் இருட்டானாலும் மந்தி கொப்பிழக்க பாயாது என்று சொல்லி அதை வந்து கடந்து சென்றிருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையும் நாங்கள் எதையும் இழக்க மாட்டோம் என்ற மாதிரி அந்த விடயத்தை சொல்லி அவர் கடந்து சென்றிருக்கிறார் சொல்லி திருநாவுக்கரசு அவர்கள் வந்து சொன்னதாக ஐபிசி டிவியினுடைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில வந்து அவர்களுக்கு தனிப்பட்டவர்கள் அந்த செய்தி கிடைத்ததாக வந்து பகிர்ந்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு விடயத்தை வந்து நடந்திருக்குது. ஆக ஒட்டுமொத்தமா நாங்க பார்க்கல இவர்கள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இவர்கள் தங்களுடைய அரசு தங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடினது வந்து சரி என்று சொல்லியும் அதுக்கு வந்து அதனுடைய கைதுகளை வந்து விடுதலை செய்ய துணிந்தவர்கள், அதை சரியான ஒப்புக்கொண்டவர்கள் வேறு மதம் அல்லது வேறு இனம் வேறு மொழி வேறு கலாச்சாரத்தை கொண்டு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடின ஒரு மக்களுடைய குரலை வந்து பயங்கரவாதம் என்று சொல்லியும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாது என்று சொல்லுவது வந்து எவ்வளவு தூரம் சரியானது விடயமா அல்லது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து சிறையில வந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு குடும்பங்கள் வந்து இந்த குடும்பங்கள் வந்து தந்தை இல்லாமல் கணவன் இல்லாமல் எவ்வளவு மகன் இல்லாமல் வந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அதாவது தமிழ் அரசியல் தலைவர்களும் வந்து இப்ப வரைக்கும் அது தொடர்பான ஒரு விடயத்தையுமே அழுத்தத்தையுமே கொடுக்கவில்லை. நான் நேற்றைய காணொலி கூட இதை பற்றி கதைத்திருந்தேன். அதாவது அரசியல் கைதிகள் சிறையிலே வந்து உண்ணாவிரதம் இருந்தால் தான் அதை பற்றி பேச முற்படுவார்களே தவிர அது தொடர்பான எந்த ஒரு அழுத்தத்தையும் இப்ப வரைக்குமே அவர்கள் கொடுக்கவில்லை. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகள் வேலைப்பாடுகள் போய்கொண்டிருக்க இந்த நிலையில அவர்களுக்கு அதை பார்ப்பதா அவர்களுடைய கட்சிகளுக்குள்ள இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்ப்பதா அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல வர விவாதங்களை பார்ப்பதான்னு சொல்லி அவர்களுடைய பிரச்சனை போய்கொண்டிருக்க இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் வந்து பேசு பொருள் ஆகவில்லை. ஆனால் அது தமிழர்கள் மத்தியில வந்து வந்து பெரும் ஒரு துன்பியலான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல அந்த அரசியல் கைதியில ஒருவர் உங்களோட குடும்பத்துல இருக்கும் போதுதான் அதனுடைய வலி வந்து எங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி அது வெறும் சாதாரண செய்தியாக நாங்கள் கடந்து போய்விடுவோம். ஆக அந்த இது தொடர்பான அழுத்தத்தை வந்து தமிழ் அரசியல்வாதிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இது தொடர்பான ஒரு சரியான நிலைப்பாட்டை அனுர அரசு வெளியிட வேண்டும். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஜேவிபியினர் அதாவது இந்த மக்கள் விடுதலை முன்னணியில வந்து ஜெயவர்தனோட வந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் ஆக தமிழ் மக்களுக்கு அதாவது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்காமல் விடுவது எந்த அளவு தூரம் நியாயமானது? அப்படின்னு சொன்னா உங்களை விடுதலை செய்ததுமே தவறான ஒரு விடயமா? மற்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதாள உலக குழு என்று சொல்லி நிறைய நடக்குது, எவ்வளவு துப்பாக்கி சூடு நடக்குது, எவ்வளவு கொலை நடக்குது, அதுகளே எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிகழ்வு. இன்றைக்கு சாதாரணமா துப்பாக்கிகள் வந்து எல்லா டைமே விளங்குது. அப்படியே ஒரு நடவடிக்கையில வந்து இப்ப மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையை குலைக்க கூடாதுன்னு சொல்லித்தான் வந்து இந்த பொதுமக்கள் அதாவது அரசியல் கைதிகளை விடுதலை செய்யற சம்பந்தமா யோசிக்கணும். ஆக அப்ப ஜேவிபியினர் அப்படி யோசிச்சிருந்தால் நீங்கள் இன்றைக்கு வெளியால் இறந்திருக்கவே முடியாது. ஆக இது தொடர்பில் வந்து அரசு திரும்பியும் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இது தொடர்பாக வரலாற்று விடயங்களையும் அரசியல் விடயங்களையும் வந்து தொகுத்து தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் வந்து இப்ப வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்களாலோ அல்லது இனிமே வந்து இப்பதான் புதுசா வாரீங்கன்னால சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. அப்பதான் நான் இனிமே நமக்கு ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வரலாற்று தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சொல்றேன்.